அன்பர்களே, சாதாரணமாக இறையடியார்கள் என்றால் கடவுள் அற்புதங்களையும் அருங்குறிகளையும் செய்து ஒருவரை தடுத்தாட்கொண்டிருக்கிறார் என்று நாம் நமக்கு நினைக்க வரும். ஆனால் உண்மை அதுவன்று. எல்லாரையும் அற்புதங்கள் செய்து கடவுள் தடுத்தாட்கொள்வது இல்லை. ஒரு சில அடியார்களை அற்புதங்கள் மூலமாக தடுத்தாட்கொள்கிறார். அறக்கருணை மரக்கருணை என்றெல்லாம் அதை பற்றி பேசுவார்கள். ஆனால் வேறு சிலரை மிக சாதாரணமான வாழ்க்கையிலே, மிக எளிய சாதாரணமான வழியிலே கடவுள் தடுத்தாட்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு பேருண்மையை அப்பர் மிக அருமையாக விளக்கி சொல்லுகிறார். தடுத்தாட்கொள்வதனுடைய பல்வேறு படிகள் எப்படி இருக்கும், தடுத்தாட்கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை கதி நோக்கம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் மிக அழகாக திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கின்றார். இந்த குறிப்பிட்ட பாடல் எல்லாருடைய மனத்தையும் கவர்ந்த ஒரு பாடல் என்று சொல்லிவிடலாம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பெண்ணை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அயலெடுத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று சொல்லுகிறார். முதலாவது அடியாரிடம் ஏற்படுகின்ற மனத்தில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி, இதை வெளிப்படுத்துகிறார். பிறகு வெளியே, அடியாருக்கு வெளியே என்ன நடந்தது என்பதை சொல்லுகிறார். மீண்டும் அடியார் இதயத்தில் நடந்தது என்ன என்று சொல்லுகிறார். கடவுளை பற்றி அடியார் கேள்விப்படுகிறார். கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார். பிறகு அந்த கடவுள் பல்வேறு வல்ல செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை எல்லாம் கேள்விப்படுகிறார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டாள். பிறகு அவர் செய்தவை என்ன, அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய மனசு எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறாள். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம், அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய குணம் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை எல்லாம் கேட்கிறார். இப்படி கேட்க கேட்க அவருடைய மனதிலே ஆழமான ஒரு ஆசை தோன்றுகிறது, பேராவல் பிறக்கின்றது. ஆகா, எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு மேலானவர், எவ்வளவு வேண்டத்தக்கவர் என்றெல்லாம் அவளுடைய மனசு அவனை விரும்பத் தொடங்குகிறது. ஆகவே அவனை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு அவன் தங்கும் இடம் என்ன, அவனுடைய ஆரோர் என்ன என்று கேட்டார். கடவுளை அறிந்து, கடவுளுடைய நற்குணங்களை எல்லாம் அறிந்து, அவனிடம் மனதை பறிகொடுத்து அவனை அடைய வேண்டுமே என்ற ஏக்கம் எழும்போது பெயர்த்தும் அவனுக்கு பிச்சி ஆனாள். இது ஒரு சாதாரண ஒரு அன்பு அல்ல. ஒரு தாய் தன்னிடம் பிள்ளையிடம் காட்டுகிற அன்பு என்பது கூட இல்லை. அதையெல்லாம் கடந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான அன்பு. பிச்சி ஆனாள், பைத்தியம் பிடித்தவள் போல் ஆனாள்.
அவளுக்கு வேறு ஒன்றும் பெரிதன்று. அவனை அடைய வேண்டும். அவன் ஒப்பற்றவன், உயர்ந்தவன், மேலானவன், உயர்வர உயர்நலம் உடையவன். அவனை அடைய வேண்டும் என்று அந்த ஆசை மனதிலே பொங்கி எழ எழ அது ஒன்றே அவருடைய மனதிலே இருக்கிறது. மற்றெல்லாம் அடிபட்டு போகிறது. இரவு பகல் எல்லா நேரமும் அவனை பற்றிய சிந்தனை. ஆகவே அவள் வெறி பிடித்தவள் போல் ஆகிவிடுகிறாள். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். இப்படி இறை அடியாராக ஆனது இறைவன் இவருக்கு செய்த அரும் பெருங்குறிகளால் அல்ல, மொத்தத்திலே இறைவனுடைய பண்புகள், அருஞ்செயல்கள் இவற்றையெல்லாம் தியானிக்க தியானிக்க இவருடைய உள்ளத்திலே எழுகின்ற ஒரு உந்துதல் இறைவனை அடைய வேண்டும் என்று. அந்த உந்துதல் படிப்படியாக வளர்ந்து 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 வெறியாக மாறிவிடுகிறது. ஆகவே பெயர்த்தும் அவனுக்கு பிச்சையானாள் என்று சொல்லுகிறார். பிறகு இப்படி ஆனதனுடைய விளைவுகள் என்ன? 2 விதமான விளைவுகளை பார்க்கிறோம். முதலிலே அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். பெற்றெடுத்தவர்களை விட்டு பிரிந்து விட்டாள். அன்றே நீத்தாள். இனி தனக்கு பெற்றோர்கள் முக்கியம் அல்ல, தன்னை ஆட்கொண்டிருக்கிற இறைவன் முக்கியம். முதன்மையானவர் அவர்தான். தன்னை சூழ இருக்கிற மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் அவள் விட்டுவிடுகிறாள். அகன்றால் அயலெடுத்தார் ஆசாரத்தை. குறிப்பாக இல்லறத்தை. சாதாரணமாக மக்கள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், திருமணம் புரிந்து கொள்கிறார்கள், வளர்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அயலெடுத்தார் ஆசாரம் இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் இவள் இறைவனை வரிந்து கண்டு கொண்டாள். ஆகவே திருமணம் முதலியவற்றையெல்லாம் விட்டு விடுகிறாள். அயலெடுத்தார் ஆசாரத்தை விட்டு நீங்குகிறாள். எல்லாரையும் போல நான் இருப்பேன், இல்லை. இவள் பிச்சியானாள். இறைவனிடம் உள்ளத்தை பறிகொடுத்தவள். ஆகவே இந்த சாதாரண உலகத்தினுடைய நடையுடைய பாவனைகளை எல்லாம் இவள் பின்பற்ற மாட்டாள். அந்த இறைவனுடைய நினைப்பிலே, அவனுடைய புகழ் பாடுவதிலேயே தன்னை மறைக்கிறாள். தான் என்பதெல்லாம் முற்றிலும் அகன்று விடுகிறது. தன் நாமம் கெட்டாள். தான் இருப்பை மறந்து விடுகிறாள். மெய் மறந்து விடுகிறாள். சுற்றுப்புற சூழல்களை மறந்து விடுகிறாள். நாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இறைவனை தொழுவதிலேயே முழுமையாக அவள் ஈடுபட்டு விடுகிறாள். இறைவனோடு இரண்டர கலந்து விடுகிறாள். இறைவனிலே அவள் கரைந்து போகிறாள். அப்படி இறைவனிடம் கரைந்து போவதற்காகத்தான் அவனுடைய நாமம் கேட்டாள், ஆரூர் கேட்டாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அயலெடுத்தார் ஆசாரத்தை. இப்படியெல்லாம் படிப்படியாக தியானத்தின் மூலமாக இறை அடியாராகி அந்த தியானத்திலே ஒன்று போயிருப்பதனாலே, கடவுளோடு முழுமையாக ஒன்றித்ததினாலே தன்னை மறந்து, தன்னுடைய இருப்பை மறந்து, தான் என்பதையெல்லாம் முற்றிலும் இழந்து அந்த இறைவனோடு கலந்து விடுகிறாள் என்று பார்க்கிறோம். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளை. இதுதான் உண்மையான துறவு என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். ஆகவே துறவிலே முக்கிய இடத்தை பெறுவது தியானம். மூர்த்தி அவனிற்கு வண்ணம் கேட்பது. அவனுடைய அரும்பெரும் செயல்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு கொண்டு வந்து தியானிப்பது. முழுமையாக அவனிடம் உள்ளத்தை பறிகொடுத்து விடுவது துறவுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஊரார் எப்படியெல்லாம இருப்பார்கள். இவருக்கு ஒரே ஒரு உறவு கடவுள்தான்.
பெற்றெடுத்த அன்னையோ தந்தையோ இல்லை, கடவுளே ஒரே உறவு. ஆக அன்னையும் அத்தனையும் நீத்து விடுவது. இவளுடைய ஒரே ஒரு செயல் கடவுளை அடைவது, கடவுளோடு இரண்டர கலந்து விடுவது, கடவுளோடு ஒன்றித்து விடுவது. ஆகவே தன்னை மறப்பது, தன் நாமம் கெட்டு போவது. அப்படி தியான வாழ்க்கையில ஈடுபட்டு கடவுளோடு ஒன்றுபட்டாள் என்று வாழ்வதுதான் உண்மையான துறவு என்று அப்பர் பெருமான் உணர்த்துகிறதை பார்க்கிறோம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பெண்ணை அவனுடைய ஆரோர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகண்டாள் அயலெடுத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவெந்தாளை. வாழ்க.